வணக்கம் நண்பர்களே! நாம் இந்த வீடியோல ஜனவரி மாசத்துக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ எம்சிக்யூஸா பார்க்க போறோம். இதுல 50 கேள்விகள் இருக்கு. 50 கேள்விக்குரிய விடைகள் மட்டுமின்றி, அது சம்மந்தமான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது முழுமையா பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Malayali tribes seen in the news recently are the tribal people belonging to which state? Answer Tamil Nadu. வடக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் டிஸ்ட்ரிக்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் தான் இந்த மலையாளி ட்ரைப்ஸ். இதுக்கு மீனிங் வந்து மலை ஆழம், அதாவது ஹில் பிளேஸில் வாழக்கூடிய மக்கள் அப்படின்ற மீனிங்கில் உள்ளதான் மலையாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சேகரிக்கக்கூடிய அந்த மலைத்தேனை வந்து பழங்குடியினர் இந்தியா சேகரிப்பு லிஸ்ட்டில் ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டிலிருந்து உங்கள் வீட்டிற்கு அப்படின்ற பிரச்சாரத்தின் மூலமாக 35க்கும் மேற்பட்ட ஆர்கானிக் பழங்குடி பொருட்களை வந்து லிஸ்டோட அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த பழங்குடி மக்கள் சாமை, திணை அப்படின்ற பயிர்கள் வந்து பயிர் செய்கின்றனர். The European Union has signed an investment treaty with which Asian country recently? Answer China. சைனாவுடைய பிரசிடென்ட் வந்து ஜி ஜின்பிங், யூரோப்புடைய ஆணையத் தலைவர் வந்து உர்சுலா வான் டெர் லெயன், Russia President Vladimir Putin, Singapore President Halima Yacoub. Avian influenza bat flu has been found in crows in which Indian state? ஆன்சர் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் அப்படியே ஜகல்வார் டிஸ்ட்ரிக்டில் இந்த காகங்கள் க்ரோஸ் வந்து இறந்துருக்கு. இதுக்கு முன்னாடி அதே மாநிலத்தில் ஜோத்பூர்ன்ற இடத்துல காகங்கள் இறந்துருக்கு. இந்த பறவைகளுக்குரிய இந்த காய்ச்சலை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கு பேர் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹை செக்யூரிட்டி அனிமல் டிசீஸ் லெபார்டரி. இதை ஷார்ட்டாக NHSADL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் போபாலில் இருக்குது. இதோடைய நிறுவன தலைவராக இருக்கிறது வந்து டாக்டர் VP சிங். கேபிட்டல் ஆஃப் ராஜஸ்தான் வந்து ஜெய்ப்பூர். கரண்ட் CM ஆஃப் ராஜஸ்தான் அசோக் கெஹ்லோட். குஜராத்துடைய CM விஜய் ரூபானி. குஜராத்துடைய கேபிட்டல் காந்திநகர். உத்தரப்பிரதேசத்துடைய CM வந்து யோகி ஆதித்யநாத். கேபிட்டல் லக்னோ. பஞ்சாபுடைய CM அமரிந்தர் சிங். கேபிட்டல் சண்டிகர். Which state was awarded the first place for the excellence in implementation of Pradhan Mantri Awas Yojana Urban Mission? Answer உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசோடைய CM யோகி ஆதித்யநாத். கேபிட்டல் லக்னோ. இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் மத்திய பிரதேசமும் தேர்ட் பிளேஸில் ஆந்திரா பிரதேசமும் இருக்குது. மத்திய பிரதேசோடைய CM சிவராஜ் சிங் சவுகான். கேபிட்டல் போபால். ஆந்திர பிரதேசோடைய CM ஜெகன்மோகன் ரெட்டி. கேபிட்டல் அமராவதி. இதே PMOயை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண வடகிழக்கு மற்றும் மலைப்பாங்கான பிரதேசத்தில் திரிபுரா மாநிலம் செலக்ட் ஆகிருக்கு. அதோடைய CM இருக்கிறவர் வந்து பிபல் குமார்தீப். கேபிட்டல் வந்து அகர்டாலா. சிறப்பாக செயல்படும் மாநகராட்சி லிஸ்ட்டில் ஆந்திராவை சேர்ந்த விசாகப்பட்டினம் செலக்ட் ஆகிருக்கு. Pride Business Development Portal which was making news was launched by which union ministry? Answer Ministry of Railways. ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல் இதை லான்ச் பண்ணியிருக்கிறாரு. இதோட எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக் ப்ரொவைடர்ஸ் டு ப்ரொவைட் ஆன்லைன் ட்ராக்கிங். அண்ட் இந்த வெப்சைட்டை வந்து நம்ம இந்தியன் ரயில்வே வெப்சைட் மூலிமா அக்சஸ் பண்ணிக்க முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் உடைய மினிஸ்டராக இருக்கிறவர் வந்து இதே பியூஷ் கோயல் தான். மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நரேந்திர சிங் தோமர். மினிஸ்டர் ஆஃப் MSME அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இதோடைய மினிஸ்டர் வந்து நிதின் கட்கரி. அதே நிதின் கட்கரி தான் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். தைப்பூசம் இஸ் a religious festival celebrated in which Indian state? Answer தமிழ்நாடு. தமிழ் கடவுள் முருகனை வணங்கக்கூடிய நாளாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுடைய CM K பழனிசாமி அவங்க இதை ஒரு பப்ளிக் ஹாலிடேவாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் இந்தியாவில் கேரளாலையும், உலக நாடுகளில் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, மொரீசியஸ் மற்றும் இந்தோனேஷியாலையும் இதை விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை முருகன் டெம்பிளில் இதை மிகவும் விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டுமின்றி கர்நாடகாவில் இதே போன்று தசராவை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. What is the accuracy of National Atomic Time Scale which was recently launched? Answer 2.8 nanoseconds. இதனால் இன்டர்நேஷ்னல் டைமுக்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் இடையில் வந்து ஒரு 3 நானோசெகண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவங்க நேஷ்னல் மெட்டலர்ஜி கான்க்ளேவோடைய இனாகுரேஷனில் பண்ணியிருக்காங்க. அதே நாளில் நேஷ்னல் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் லெபார்ட்ரிக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த லெபார்ட்ரி நமக்கு வர்றதுனால நாமளே சுயமாக டூல்ஸ் ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல்ஸை சீப்பர் காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி அந்த ஏர் குவாலிட்டி எமிஷன் கண்ட்ரோல் மெஷரிங் டூல்ஸ் எல்லாம் நாம் இன்னொரு நாடை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது. When is World Braille Day observed every year across the world? Answer January 4th.
விசுவலி இம்பேர்டு பீப்புளுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் மெத்தடை கண்டுபிடிச்ச லூயிஸ் பிரெய்லியோடைய பிறந்த நாளத்தை நம்ம பிரெய்லி டேவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். 6 புள்ளிகளை வச்சு இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் மெத்தடை அவர் உருவாக்கியிருக்கிறாரு. இந்த வருஷம் ஐக்கிய நாடுகள் சபை வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் டச் பேஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. The first Kele India Sports School of the North East India is situated in which city? Answer வந்து சில்லாங். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கூலு. இதோடைய மினிஸ்டர் வந்து கிரண் ரிஜிஜு. இந்தியாவில் மொத்தம் ஒரு 9 ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸையும் எஜுகேஷனையும் சேர்த்து கற்றுக் கொடுக்குறாங்கன்றது தான் மெயின் பாயிண்ட்டு. இதோடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்துக்கிறாங்க. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேமஸான இடம் பார்த்திங்கன்னா காசிரங்கா தேசிய பூங்கா. இது யுனெஸ்கோவால் வேர்ல்டு ஹெரிடேஜ் பிளேஸாக 1985 அறிவிக்கப்பட்டது. இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகம் மிகவும் ஃபேமஸானது. அடுத்து இந்த கேள்வி இருக்கக்கூடிய கவுகாத்தி அப்படின்றது லார்ஜஸ்ட் சிட்டி இன் அஸ்ஸாம். இதில் காமாக்கியா அப்படின்னு ஒரு மலைக்கோயில் இருக்குது, அது ஃபேமஸானது. இது பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு அருகில் இருக்குது. இம்பால் அப்படின்னு சொல்கிறது வந்து மணிப்பூரின் தலைநகர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜோல்டு டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேங்டாக் அப்படின்றது சிக்கிமோட தலைநகர். How many ministries have partnered for Tekathon initiative which was recently launched? Answer 6. உள்நாட்டு பொம்மைகள் உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் இறக்குமதி குறைத்தல், இதுதான் அதோடைய நோக்கமாக இருக்குது. இதில் கலந்துக்கிட்ட மினிஸ்டர்ஸில் யூனியன் மினிஸ்டர் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்மிருதி இரானி, யூனியன் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன் டாக்டர் ஆர்பி நிசங்க். கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின்படி உள்நாட்டு இண்டஸ்ட்ரியல் பேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இதோடைய குறிக்கோளாக இருக்குது. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் இன் இந்தியா டு பி கன்வெர்டட் இன்டு எ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்? ஆன்சர் சிவாலிக் மெர்கன்டைல் கோஆபரேட்டிவ் பேங்க். இது உத்தரப்பிரதேசத்தை பேஸ் பண்ண ஒரு பேங்க்கு. இந்த பேங்க் அதோடைய ஃபங்க்ஷனை ஏப்ரல் 2021 ஆரம்பிக்குது. இதே மாதிரி மகாராஷ்டிரா பேஸ் பண்ண திருப்பதி அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்கும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாற்றுறதுக்கு ஆர்பிஐ அப்ரோச் பண்ண இன்னொரு பேங்க். Who leads the Indian delegation during the India-France annual strategic dialogue scheduled in New Delhi? Answer வந்து அஜித் தோவால். அவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கிறாரு. ஃப்ரான்ஸ் சார்பாக கலந்துக்கிட்டது இமானுவேல் போனி. இவர் டிப்ளமேட்டிக் அட்வைசர் ஆஃப் ஃப்ரான்ஸாக இருக்கிறாரு. ஃப்ரான்ஸுடைய பிரசிடென்ட் வந்து இமானுவேல் மேக்ரான். இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ஜெயசங்கர்ன்றது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா. அமித்ஷான்றது மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா. இதே அமித்ஷா தான் பிஜேபியுடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. நரேந்திர மோடின்றது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். In the spectrum auction beginning this March, the gateways of which type of spectrum are to be sold? Answer 4G. இது நடத்துகிற அமைப்பு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். மார்ச் 1 நடக்க போகுது. ஒரு 7 பேண்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 700 MHz to 2500 MHz வரைக்கும் இவங்க சோல்வ் பண்ண போகிறாங்க. இதில் ஆக்ஷன் வந்து 3.92 crores rupees இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக இந்தியாவில் ஏர்டெல்லும் ஜியோவும் 5G லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் 2Gயோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 kbps, அதை நேரோ பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3Gயோட ஸ்பீடு வந்து 8 Mbps, அதை ப்ராட்பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 4G ஸ்பீடு வந்து 50 Mbps, இது அல்ட்ரா ப்ராட்பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 5G நெட்வொர்க்ஸோடைய ஸ்பீடு வந்து 10 Gbps இருக்கும். இதை வயர்லெஸ் வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்கிறாங்க. Which country launched the world's first double stack long haul container train? இதுக்கு ஆன்சர் வந்து இந்தியா. Indian American Dr. Raj Iyer has been named the first Chief Information Officer of the Army of which country? Answer வந்து United States of America. அமெரிக்க இராணுவத்துடைய ஐடி ஆப்ரேஷன்ஸ் பட்ஜெட்டை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு அவர் கொடுத்துருக்காங்க. இராணுவத்தை மாடர்னைஸ் பண்ணுறதோடைய ரோலாக இருக்கும். இவர் வந்து பிரின்சிபல் அட்வைசர் டு செக்ரட்டரி ஆஃப் த ஆர்மி இருப்பார். விச் இன்ஸ்டிடியூஷன் ரிவீல்ட் தட் ஓவர் ஹாஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி பர்சனல் ஆர் அண்டர் சிவியர் ஸ்ட்ரெஸ்? ஆன்சர் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதை ஷார்ட்டாக யூஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு வந்து இந்தியன் திங்க் டேங்க்குள்ள ஒரு அமைப்பு தான். செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் சர்வீஸை பேஸ் பண்ண வருது. இது வந்து டெல்லியில் இருக்குது. அடுத்து இதில் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் அப்படின்றது வந்து சிபிஆர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதுவும் இந்தியன் திங்க் டேங்க்கில் உள்ளது தான். இது ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பப்ளிக் பாலிசியில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்தியாவில் மொத்தம் 509 திங்க் டேங்க்ஸ் இருக்குது. வேர்ல்டுலேயே செகண்ட் பொசிஷனில் இந்தியா இருக்குது இந்த திங்க் டேங்க் கவுண்ட்டில். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் யூஎஸ்ஏ வந்து 1871 திங்க் டேங்க்ஸை வச்சுருக்கு. சைனா வந்து 507 திங்க் டேங்க்கும், யூகேல 321 திங்க் டேங்க்ஸும் இருக்குது. A portal has been launched for the sales of items under AFD1 category related to which ministry? Answer Ministry of Defense. இந்த டிஃபென்ஸோடைய மினிஸ்டர் வந்து ராஜ்நாத் சிங். இதில் எக்ஸ்பென்சிவ் கேட்டகரி ஐட்டம்ஸை வந்து சேல்ஸ் த்ரூ கேன்டீன் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஎஃப்டி அப்படின்னு சொல்கிறது அகெயின்ஸ்ட் ஃபார்ம் டிமாண்ட். மினிஸ்டர் ஆஃப் எம்எஸ்எம்இ யாஸ்வி திவாரி
அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறவர் வந்து பிரதாப் சந்திர ஷாரங்கி. மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அர்ஜுன் முண்டா. அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறவங்க வந்து ரேணுகா சிங் சாருடா. மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நரேந்திர சிங் தாமர். இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக கைலாஷ் சௌத்ரி, பாசோட்டம்பாய் ரூபாலா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நாக்பூர். 1975 ஜனவரி 10 இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து விஸ்வா ஹிந்தி திவாஸ். தேர்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டு வந்து ஹிந்தி. 2006 முதல் இந்த ஜனவரி 10 ஹிந்தி டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நாக்பூர் வந்து மகாராஷ்டிராவுடைய வின்டர் கேபிட்டலாகவும் இருக்குது. இந்த நாக்பூர் ஆரஞ்சு பழத்துக்கு ஃபேமஸ் ஆனது, அதனால அது ஆரஞ்சு சிட்டின்னு இன்னொரு நேமில் அழைக்கிறாங்க. Which Indian state announced free data card to college students for attending online classes? Answer வந்து தமிழ்நாடு. Per day 2 GB டேட்டா ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அப் டு ஏப்ரல் 2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்கார்ட் மூலியமாக நடக்குது. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. Which is the second Indian company to raise the market capitalization of rupees 12 lakhs crores? ஆன்சர் வந்து TCS. இந்த கம்பெனியுடைய சிஇஓ இருக்கிறது ராஜேஷ் கோபிநாத். சேர்மன் வந்து ரத்னன் நவல் டாட்டா. ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்த இது அச்சீவ் பண்ணது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜூலை 2020 அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்மன் முகேஷ் அம்பானி. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய HDFCன்றது ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அதோட சிஇஓ தீபக் பரக். ஐசிஐசியோட சிஇஓ சந்தீப் பக்சி. Which is the first northeastern state to complete urban local bodies reforms and was approved for additional borrowing? Answer மணிப்பூர். மணிப்பூருடைய கேபிட்டல் இம்பால். சிஎம் என் பிரேன் சிங். கவர்னர் டாக்டர் நஜீமா ஹெப்டுல்லா. இதே ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண அதர் ஸ்டேட்ஸ் டாப் 3 ஸ்டேட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. Bureau of Energy Efficiency is a statutory body under which ministry? Answer Ministry of Power. The Union Power Ministry அதுவும் பிடபிள்யூயும் சேர்ந்து 30வது நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை விர்ச்சுவல் ஈவெண்ட்டை நடத்திருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பவருடைய மினிஸ்டர் வந்து ராஜ்குமார் சிங். மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து நரேந்திர சிங் தாமர். மினிஸ்டர் ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ராஜ்குமார் சிங். மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் டாக்டர் ஹர்ஷ்வர்தன். Who or which body has changed the church law allowing women to read gospel in church? Answer வந்து போப் பிரான்சிஸ். இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய யுனிசெஃப் அப்படின்றது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த அமைப்பு வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் ஹியூமனிடேரியன் அண்ட் டெவலப்மெண்ட் எய்ட் டு சில்ட்ரன் வேர்ல்டு வைடு. The UN and its partners are seeking $1.3 billion for which country affected by war? Answer Afghanistan. ஆப்கானிஸ்தானுடைய பிரசிடென்ட் அஷ்ரஃப் ஹனி. கேபிட்டல் காபூல். ஈராக்குடைய பிரசிடென்ட் பர்ஹம் சாலிக். கேபிட்டல் பாக்தாத். பாலஸ்தீனுடைய பிரசிடென்ட் முகமது அப்பாஸ். கேபிட்டல் ரமல்லா. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷனல் சப்மிட் ஆர்கனைஸ்டு பை DPIIT? இதுக்கு ஆன்சர் வந்து பிரராம்ப். இதில் DPIITன்றது டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். இது வந்து மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் கீழே வருது. அதோட மினிஸ்டர் வந்து பியூஷ் கோயல். இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய பிரேரணா அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் UP கவர்மெண்ட் டு இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன் 1.6 lakhs ஸ்கூல்ஸ் அண்டர் பேசிக் சிக்ஸா டிபார்ட்மெண்ட். இதோட மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் லேர்னிங், அதாவது 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த கல்வி கிடைக்க வைக்கணும், அதுவும் மார்ச் 2022 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய வியூகம் அப்படின்றது கிளாசிக்கல் இந்தியன் மிலிட்ரி சயின்ஸ். இட் இஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் அவைலபிள் ரிசோர்சஸ் ஆஃப் an army at war. What is MINUSMA which was making news recently? இதுக்கு ஆன்சர் வந்து UN Peacekeeping Mission in Mali. இந்த மாலின்றது மேற்கு ஆப்பிரிக்க நாடு. இதோட தலைநகர் வந்து பமாக்கோ. இந்த மினிஸ்மாவோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா மல்டி டைமென்ஷனல் இன்டெகிரேட்டட் ஸ்டெபிலைசேஷன் மிஷன் இன் மாலி. மகானந்தா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி which is to conduct the bird festival is located in which state? ஆன்சர் வந்து வெஸ்ட் பெங்கால். இந்த ஃபெஸ்டிவலை பிப்ரவரி 20 23 வரைக்கும் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணுற அமைப்பு பார்த்திங்கன்னா டார்ஜிலிங்கில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் டிவிஷன் இதை ஆர்கனைஸ் பண்ணுது. இந்த பகுதியை முக்கியமான பறவை பகுதி என்று பெயரிடப்பட்டுள்ளது. ரோங்டாங், லாட் பஞ்சர், ரூபஸ், கழுத்து ஹார்பின்பில் உள்ளிட்ட பறவைகள் பார்வையிட இயலும் என்று சொல்லியிருக்காங்க. What is the name of the awareness campaign organized by Petroleum Conservation Research Association? ஆன்சர் வந்து சாஷம். இந்த அமைப்பு வந்து
பெட்ரோலியம் மினிஸ்டர் கீழே வருது. அந்த பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து தர்மேந்திர பிரதான். இதோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, புதைப்படிவ எரிபொருட்களை பற்றின அவேர்னஸை பீப்புள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது தான் இதோட நோக்கமாக இருக்குது. Which country has withdrawn its support of 300 military instructors from Central African Republic? இதுக்கு ஆன்சர் வந்து ருஷ்யா. ஆப்பிரிக்காவில் தேர்தலின் போது நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியை அடக்குவதற்கு எப்படின்ற ட்ரைனிங்கை அந்த ஆப்பிரிக்கன் ஆர்மிக்கு கொடுக்கறதுக்காக அனுப்பியிருந்தாங்க இவங்கள. Who is the chairperson of the task force set up by Government of India on age of marriage for women? இதுக்கு ஆன்சர் வந்து ஜெயா ஜெட்லி. இவங்க ஃபார்மன் சமந்தா பார்ட்டியோடைய பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய மேனகா காந்தின்றவங்க பிஜேபியுடைய எம்பி. இவங்க வந்து எக்ஸ் மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. இவங்க எத்தமாலஜி, லா அண்ட் அனிமல் வெல்ஃபேர் ரிலேட்டட் புக்ஸ் எழுதியிருக்காங்க. உஷா தோரட் அப்படின்றவங்க டெப்டி கவர்னர் இன் ஆர்பிஐ 2005லேருந்து 2010 வரைக்கும் இந்த போஸ்ட்டில் அவங்க இருந்திருக்காங்க. ஜி ரோஹிணி அப்படின்றவங்க ஃபார்மர் இந்தியன் ஜட்ஜ். இவங்க ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கமிஷன் இன்வெஸ்டிகேட்டிங் கேட்டகரிஸ் ஆஃப் ஓபிசியில் இருந்திருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ் இன் டெல்லி ஹைகோர்ட். PMKVY is implemented under the aegis of which ministry? Answer: Ministry of Skill Development. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, அதுதான் PMKVY அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து 2015 ஆண்டு லான்ச் பண்ணப்பட்டது. இதோட வெர்ஷன் இப்போ இருக்கிறது 3.0. இதோடைய மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8 லட்சம் கேண்டிடேட்ஸ்க்கு 2020-21 ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றது மிஷனாக வச்சுருக்காங்க. அதுவும் இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட்டான ஸ்கில் ட்ரைனிங்கை வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் இந்தியன் யூத்துக்கு கொடுக்கணுன்றத மிஷனாக வச்சுருக்காங்க. இதோடைய மினிஸ்டர் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே. இவருக்கு அசிஸ்டண்ட்டாக ராஜ்குமார் சிங் அப்படின்றவங்க இருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் நிர்மலா சீதாராமன். மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நரேந்திர சிங் தோமர். மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் பியூஷ் கோயல். இவருக்கு அசிஸ்டண்ட்டாக டான்வே ரோசா ஹேப் தாதராவ் இருக்காங்க. Which country chaired the recent session of Executive Board of WHO held in January 2021? Answer: India. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதில் இந்தியா சார்பாக ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கலந்துக்கிட்டாரு. இவர் 148th செஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் போர்டு மீட்டிங்கில் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் கலந்துருக்கிறாரு. இவர் வந்து அந்த மீட்டிங்கில் டிஸ்கிரைப் பண்ணும்போது 2020 இயர் ஆஃப் சயின்ஸும் 2021 குளோபல் சாலிடேரிட்டி அண்ட் சர்வைவல் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபேர் அண்ட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோவிட் வேக்சின் இருக்கணுன்றதையும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். வாட் ரெக்கார்ட் லென்த் ஆஃப் நேஷனல் ஹைவேஸ் ஹேஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் in a single week recently in India in January 2021? Answer: 534 kilometers. இந்த 1 week periodன்றது 8th ஜனவரிலேருந்து 15th ஜனவரி 2021 வரைக்கும் ஒரு பீரியட். டோட்டலாக 8169 கிலோமீட்டர் NH கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஏப்ரல் 2020லேருந்து 15th ஜனவரி 2021 வரைக்கும் பெர் டே 28.16 கிலோமீட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. Which international energy major is set to acquire 20% stake in Adani Green Energy Limited? Answer: Total. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி. இதோட CEO வந்து பேட்ரிக் புபன்னா. இந்த டோட்டல் கம்பெனி அதானி குரூப்போட பண்ணக்கூடிய 3வது பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் இது. இதுக்கு முன்னாடி அதானி கேஸ் மற்றும் தர்மா LNG அப்படின்ற 2 இதுலேயும் அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்த LNG அப்படின்றது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். அதாவது ஒரு கேஸை வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றி, அதாவது -260 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கொண்டு வரும்போது அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இந்த LNG ப்ராடக்ட் வந்து ஒடிசாவில் வச்சுருக்காங்க. இவங்க பண்ண அந்த 3வது பார்ட்னர்ஷிப் வந்து ரினியூவபிள் எனர்ஜி ஆர்ம் ஆஃப் அதானி குரூப்போட அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய கேரன் இந்தியா அப்படின்றது ஒரு ஆயில் கம்பெனி. எக்ஸான் மொபைல் அப்படின்றது அமெரிக்கன் மல்டிநேஷனல் ஆயில் அண்ட் கேஸ் கார்பரேஷன். பெட்ரோனாஸ் அப்படின்றது மலேசியன் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி. சபாஹர் போர்ட் which was making news recently is located in which country? Answer: Iran. India supplied 2 mobile harbor cranes for Iran. Road Transport and Highways Ministry has partnered with which organization for geohazard management? Answer: DRDO. இந்த DRDO உடைய சீஃபாக இருக்கிறவங்க வந்து டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய BARC பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இதோட சேர்மனாக இருக்கிறவங்க RK சின்ஹா. ISRO உடைய சேர்மனாக இருக்கிறவங்க வந்து K சிவன். இவருடைய பதவி காலம் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியான்னு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க. CSIR அப்படின்றது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். விச் பர்சனாலிட்டி அனௌன்ஸ்ட் டு கிவ் அவே $100 million ஃபார் த பெஸ்ட் கார்பன் கேப்சர் டெக்னாலஜி? ஆன்சர்: எலன் மஸ்க். இவர் சவுத் ஆஃப்ரிக்கா பேஸ் பண்ண ஒருத்தர். இவர் 4 கம்பெனி இவர் கீழே வச்சிருக்கிறாரு. ஒன்று வந்து ஸ்பேஸ் எக்ஸ், 2வது டெஸ்லா, 3வது வந்து போரிங், 4வது நியூரோலிங்க். இதில் ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லாவில் CEO போஸ்ட்டில் இருக்கிறாரு. போரிங் கம்பெனியோட ஃபவுண்டர் இவர் தான். நியூரோலிங்குடைய கோ-ஃபவுண்டராக இருக்கிறாரு. இதில் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். டெஸ்லா அப்படின்றது எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்.
போரிங் கம்பெனி ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வேக்கமில் நியூ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நியூரோலிங்க் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ஹியூமன் பிரெயினையும் மெர்ஜ் பண்ணுறதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவர் தான் நம்பர் 1 பில்லியனராக இருக்கார் இந்த வேர்ல்டில் இருக்கிறாரு. பில் கேட்ஸ் கோ-ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் 1995 2017 வரைக்கும் டாப் மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேனாக இருந்திருக்கிறாரு. இப்போ 2021 3rd ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டில் இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் பண்ண ஒருத்தர். இவருடைய 31வது வயசில் இவர் பில்லியனராக மாறி இருக்கிறாரு. மார்க் ஜூபர்க் ஃபேஸ்புக்கோடைய சிஇஓவாக இருக்கிறாரு. இவர் யூஎஸ் பேஸ் பண்ண ஒருத்தர் தான். இவருடைய 23வது வயதில் பில்லியனராக மாறி இருக்கிறாரு. இவருடைய ஃபேஸ்புக்கில் 2012 1 பில்லியன் யூசர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் தான் 4th ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு. ஜெக் மா, இவருடைய இன்னொரு பேர் மாயூன். இவர் சைனாவை பேஸ் பண்ண ஒருத்தர். அலிபாபா குரூப்புடைய சேர்மனாக இருக்கிறாரு. 3rd வெல்த்தியஸ்ட் பர்சன் இன் சைனா இவர் தான். 20th வெல்த்தியஸ்ட் பர்சன் இன் வேர்ல்டாக இருக்கிறாரு. ஆசியாஸ் 2019 ஹீரோஸ் ஆஃப் ஃபிலந்தெரபியில் இவரோட நேம் வந்திருக்கு. எதுக்குன்னு பார்த்தோம்னா ஃபார் ஹிஸ் ஒர்க் சப்போர்ட்டிங் அண்டர் ப்ரிவிலேஜ்டு கம்யூனிட்டி இன் சைனா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் மிடில் ஈஸ்ட். Which Indian mathematician has been named the winner of the 2021 Michael and Sheila Held Prize? Answer: Nikhil Srivatsa. இவர் வந்து கடைசன் சிங்கர் ப்ராப்ளம் அண்ட் ராமானுஜன் கிராப்ஸ் ப்ராப்ளம் ரெண்டையும் சால்வ் பண்ணதுக்காக இந்த அவார்டு அவருக்கு கிடச்சிருக்கு. இவர் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில். சிஎஸ் சேஷாத்ரி, இவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன். இவர் ஃபேமஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஜியோமெட்ரிக்கு. ஹீ இஸ் த ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட். 2009 பத்ம பூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. மனிந்தர் அகர்வால், ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஐஐடி கான்பூருடைய டெப்யூட்டி டைரக்டராக இருக்கிறாரு. 2003 சாந்தி சௌரப் பாட்நகர் அவார்டும் இன்ஃபோசிஸோடைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸும் இவர் வாங்கியிருக்கிறார். சுஜாதா ராமதுரை, சி இஸ் அ அல்ஜிப்ரிக் நம்பர் தியோரிஸ்ட். சி இஸ் ஃபேமஸ் ஃபார் இவாசாவா தியரி. விச் இஸ் த வென்யூ ஆஃப் எக்ஸசைஸ் டெசர்ட் நைட் 21? ஆன்சர்: ஜோத்பூர். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் ஜனவரி 20 வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. இதில் பிரான்ஸை சேர்ந்த 4 ஃப்ரெஞ்ச் ரஃபேல் ஃபைட்டர்ஸ், ஏர்பஸ் A330 மல்டி ரோல் டேங்கர் டிரான்ஸ்போர்ட், 400M டாக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் கலந்துருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சார்பாக மீரஜ் 2000, Su-30 MKI, ரஃபேல், IL-78 ஃப்ளைட் ரீஃபியூயலிங் ஏர்கிராஃப்ட், AWACS அண்ட் AEW&C ஏர்கிராஃப்ட் பங்கேற்றிருக்கு. Which organization has issued purple notice to member countries against investment fraud via dating applications? Answer: Interpol. Interpolடைய official abbreviation ICPO, that is International Criminal Police Organization. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரான்ஸில் இருக்கக்கூடிய லயனில் இருக்குது. இந்த அமைப்பு 1923 செப்டம்பர் 7 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்போட மோட்டோ கனெக்டிங் போலீஸ் ஃபார் எ சேஃபர் வேர்ல்டு. இந்த அமைப்புடைய பிரசிடென்ட்டாக தற்போது கிம் ஜோங் ஹங் இருக்கிறாரு. இன்டர்போலுடைய ஆனுவல் பட்ஜெட் வந்து 113 மில்லியன் யூரோஸ். இந்த அமைப்புடைய பிரசிடென்ட்டை அந்த மெம்பர் கண்ட்ரிஸோடைய மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. தற்போது 194 மெம்பர் கண்ட்ரிஸ் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. இது வந்து ஒரு ஏஜென்சியாக இருக்குது. UNFCCC, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்சஸ். 1992 இதோடைய முதல் மாநாடு பிரேசிலில் நடந்துச்சு. அந்த மாநாட்டில் அவங்க கேட்டுக்கிட்டது கிரீன் ஹவுஸ் கேஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ் இன் த அட்மாஸ்பியரை வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது வேர்ல்டு கோர்ட். இட் வில் கிவ் த அட்வைசரி ஒப்பீனியன்ஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் லீகல் இஷ்யூஸ். இதோடைய லொக்கேஷன் வந்து நெதர்லாந்தில் இருக்குது. அந்த கோர்ட்டில் 15 ஜட்ஜ் இருக்காங்க. அவங்களுடைய டேர்ம் வந்து 9 years. அடுத்து WTO அப்படின்னு சொல்கிறது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய லொக்கேஷன் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் இருக்குது. இதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரிடக்ஷன் ஆஃப் tariffs and other barriers to trade. Which ministry has launched a national migration support portal named Saram Sakti? Answer: Union Tribal Affairs Ministry. இதோடைய மினிஸ்டர் அர்ஜுன் முண்டா, லேபர் மினிஸ்டர் வந்து ரஃபி மார்க், ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா, உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேருடைய மினிஸ்டர் வந்து ஸ்மிருதி இரானி. ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி signed MOU with which institution for research and development? Answer: IIT Roorkee. The government of which state has decided to establish India's biggest multimodal logistic park? Answer: Gujarat. குஜராத்தில் இருக்கக்கூடிய அதானி போர்ட்ஸ் அண்ட் SEZ, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட், அந்த கம்பெனியோட சேர்ந்து இவங்க இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் இருக்க வீரோசன் அப்படின்ற இடத்துல அமைக்க போகிறாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய வேறு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டி, அதாவது இண்டிபெண்டன்ஸ் லீடர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு சிலை வந்து
அமைச்சிருக்காங்க. வேர்ல்டில் கூடிய டாலஸ்ட் சிலையாக அது இருக்குது. இப்போ அதோட உயரம் பார்த்தோம்னா 182 மீட்டர். அதை அடிக்கணக்கில் சொல்லும்போது 597 அடியாக இருக்குது. இந்த சிலை வந்து நர்மதா ரிவரில் கெவேடியா காலனி அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த சிலை வந்து சர்தார் சரோவர் டேமை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லை, குஜராத்தில் ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க. அதோட பேர் வந்து மொட்டோரா ஸ்டேடியம். இதுக்கு இன்னொரு பேர் சர்தார் படேல் ஸ்டேடியம். இதுதான் வேர்ல்டுடைய லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்குது. இதோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி 1.1 lakhs. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் தான் பெருசாக இருந்தது. The rocket of which space organization has made a record for carrying the highest number of satellites in a single mission? Answer SpaceX. இதோடைய ஓனர் எலன் மஸ்க். ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களுடைய ஃபால்கான் 9 ராக்கெட் மூலயமா 143 ஸ்பேஸ் கிராஃப்டை கேரி பண்ணி கொண்டு போய் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்பேஸ் லான்ச் காம்ப்ளெக்ஸ் 40 இன் ஃப்ளோரிடாவிலேருந்து இதை நடத்திருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தோன்னா, இந்த ராக்கெட் வந்து ரீயூசபிள் இன் நேச்சர். இந்தியாவை சேர்ந்த ஐஎஸ்ஆர்ஓ அமைப்பு 104 சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணதான் ஒரு சாதனையாக இது வரைக்கும் இருந்தது. இந்த சாதனை 2017 நடந்தது. இந்தியா அனுப்பின அந்த ராக்கெட்டோடைய பேர் வந்து PSLV C-37. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ் எக்ஸோட ஓனர் எலன் மஸ்க் வந்து ஸ்டார்லிங்க் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறாரு. இது என்னன்னு கேட்ட பார்த்தோம்னா சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸ்டார்லிங்க் நிறுவனம் வந்து அவங்களுடைய சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்ஷனை வீடுகளுக்கு டிடிஹெச் மாதிரி டிஷ் மூலியமாக கொடுக்க முடியும், டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரியோடைய துணையும் தேவைப்படாது, டவர் வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது, டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வீடுகளுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் இஸ் awarded by which ministry? Answer Ministry of Women and Child Development. இந்த அமைப்பு மூலமா 32 childrensக்கு இந்த வருஷம் கொடுத்திருக்காங்க for their outstanding abilities and accomplishment in the field of innovation, scholastic, sports, arts and culture and social service and bravery. இதுக்காக கொடுத்திருக்காங்க. ஸ்மிருதி இரானி இதோடைய மினிஸ்டராக இருக்கிறாங்க. இது மட்டுமின்றி டிஃபென்ஸோட மினிஸ்டராக இருக்கிறது ராஜ்நாத் சிங், ஹோம் அஃபேரோடைய மினிஸ்டராக இருக்கிறது அமித்ஷா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய மினிஸ்டராக இருக்கிறது ஜெய்சங்கர். இதில் டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் வந்து கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ம பாரத் ரத்னா, டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ், ஜீவன் ரக்ஷா படல், போலீஸ் மெடல், கபீர் புஷ்கர் அவார்ட், கம்யூனல் ஹார்மோனி அவார்ட்ஸ், ஃபயர் சர்வீஸ், ஹோம் கார்டு அண்ட் சிவில் டிஃபென்ஸ் மெடல்ஸ் எல்லாமே ஹோம் அஃபேர்ஸ் மூலிமா கொடுக்குறாங்க. பிரவாசி பாரதிய ஷமன் அவார்டு இது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலிமா கொடுக்குறாங்க. த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் விச் கண்ட்ரி பார்ட்டிசிபேட்டட் இன் த ரிபப்ளிக் டே பரேட் ஆஃப் இந்தியா இன் த இயர் 2021? ஆன்சர் பங்களாதேஷ். பங்களாதேஷை சேர்ந்த 122 மெம்பர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய 50th anniversary ஆஃப் 1971 லிபரேஷன் வாரை நினைவு கொள்கிற வகையில் கலந்துக்கிட்டாங்க. இவங்க கலந்துக்கிறது தான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி 2 நாடுகள் பிரான்ஸும் UAE முறையே 2016 மற்றும் 17 ஆண்டுகளில் இந்த மாதிரி பரேடில் அவங்களும் கலந்துருக்காங்க. இந்த ஆண்டு யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவங்க சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறதா இருந்துச்சு. COVID-19 காரணமாக அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டது. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் லொக்கேட்டட்? ஆன்சர் வந்து பிரசல்ஸ். பிரசல்ஸ் வந்து பெல்ஜியமுடைய கேபிட்டல். இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே வந்து ஜனவரி 26 கொண்டாடப்படுது. இந்த அமைப்பை முன்னாடி வந்து கஸ்டம்ஸ் கார்பரேஷன் கவுன்சில்னு அழைச்சிருக்காங்க. இந்த வருஷத்தோட தீமா கஸ்டம்ஸ் ப்ளோஸ்டரிங் ரெக்கவரி அண்ட் ரீசலைன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் சப்ளை செயின் அப்படின்றத வச்சிருக்காங்க. இந்த கீழ் இருக்கக்கூடிய ரோம் அப்படின்னு சொல்றது கேபிட்டல் ஆஃப் இட்டாலி. இந்த ரோம்ன்றது சென்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலிசியம் ஓவல் ஆம்பியர் தியேட்டர் இங்கே இருக்குது. வேர்ல்டுடைய லார்ஜஸ்ட் ஆன்ஷியன்ட் ஆம்பியர் தியேட்டர் இதுதான். பாரிஸ் இது வந்து கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ். உலக ஃபேமஸான ஈஃபில் டவர் இந்த பாரிஸில் தான் இருக்குது. பெர்லின் இது வந்து ஜெர்மனியுடைய கேபிட்டல். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரேர் marine mineral which has been recently discovered in Antarctica ice? ஆன்சர் வந்து ஜெரோசைட். இதோடைய நிறம் வந்து எல்லோ ப்ரௌனாக இருக்கும். இது வந்து ஹைட்ரஸ் சல்ஃபைட் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் ஃபெரிக் அயன். இதுக்கு முன்னாடி இதே மினரல் வந்து மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய கார்னோடைட் அப்படின்றது பொட்டாசியம் யுரேனியம். இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் மினரல். இதோடைய நிறம் வந்து லெமன் எல்லோவாக இருக்குது. ஜான்சனைட் இது வந்து ஒரு ரேர் மினரல். இதோட கலர் வந்து பேல் எல்லோ டு பிரைட் ஆரஞ்சு கலர் வரைக்கும் இருக்கும். எலிமனைட் இதுக்கு இன்னொரு நேம் வந்து மெரக்னைட். இது வந்து டைட்டானியம் அயன் ஆக்சைடு. இது ஒரு ஆக்சைடு மினரல். Global Climate Dedication Report 2020 has been released by which organization? Answer வந்து UNEP, that is United Nations Environment Programme. இதோட ஓவர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் லிட்டிகேஷன் அண்ட் இட்ஸ் ட்ரெண்ட்ஸ் குளோபலி அப்படின்றது ஒரு ஓவர்வியூவாக இருக்குது.
இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு லிட்டிகேஷன் கேசஸ் அரவுண்ட் த வேர்ல்டு டபுள்டு இன் த லாஸ்ட் 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுனெஸ்கோ அப்படின்றது உலக பாரம்பரிய சின்னங்களை அறிவிக்கக்கூடிய அமைப்பு. வேர்ல்டு பேங்க் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இதோடைய கரண்ட் பிரசிடென்ட் வந்து டேவிட் மால்பேன். இது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் வந்து 1944. இதோடைய மிஷனாக இருக்கிறது டு ரெடியூஸ் பாவர்ட்டி அண்ட் இம்ப்ரூவ் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பை promoting sustainable growth and investment in people. START, Strategic Arms Reduction Treaty, is an agreement between which two countries, answer Russia and US. It is a bilateral agreement signed in 2010. இதோடைய சாராம்சம் என்ன பார்த்தோம்னா ரிடக்ஷன் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் பை 2 countries. இந்த ஒப்பந்தம் வந்து கடந்த வாரம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ருசியாவுடைய லோயர் பார்லிமெண்ட்டாருடைய சபை வந்து ஒப்புதல் அளித்திருக்கு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், யுஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன், ஜெர்மனுடைய பிரசிடென்ட் ஏஞ்சலா மெர்க்கல். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய தகவல்களை அறிவோம் தமிழில்.